தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். போதும். நீங்க கேட்பீங்க, அப்போ மறுபடி பிறந்தேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன்னு சொன்னவங்க திடீர்னு தப்பு பண்ணலையா, கோபப்படலையா, சில நேரம் திருடலையா, சில நேரம் ஏதாவது கெட்டதெல்லாம் பார்க்கலையா அப்படின்னு கேட்பீங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவராய இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்குள்ள இருந்த பன்றியின் சுபாவம் மாறி ஆட்டுக்குட்டியின் சுபாவம் வந்துருது. பன்றி என்ன செய்யும் சொல்லுங்க? சேற்றை கண்டா அதுக்குள்ள ஓடி அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு நடந்தது ஒன்று ஞாபகம் இருக்குது. நான் ஸ்கூல்ல இருந்து வந்துக்கிட்டு இருந்தேன். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அங்கே ஒரு குடிகாரன் என் பின்னால் வந்தான். எனக்கு ஒரே பயம். குடிகாரன் முன்னால் அப்படியே நல்லா குடிச்சுட்டு ஆடிட்டு வரும்போது அங்கே பெரிய பண்ணி தன்னுடைய குட்டிகளோடு கூட அந்த சேற்றில் படுத்து கிடக்குது, சாக்கடையில். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தூத்துக்குடி ரொம்ப சாக்கடை நிறைஞ்ச பட்டணமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நான் வளர்ந்த ஊர். ஆமாம், அங்கே சாக்கடையில் ஒரு பன்றி தன்னுடைய குட்டிகளோடு கூட ஆனந்தமாக இருந்துச்சு. இவன் அடிச்சுட்டு என்னை அடிக்க வந்தான். எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. என் பின்னால் நான் பயந்துட்டு, ஐயோ என்ன நடக்க போகுதுன்னா, அவன் காலை தட்டி பண்ணி பக்கத்தில் போய் விழுந்துட்டான். உளுந்தவனை நான் திரும்பி பார்த்தேன். அவன் சொல்கிறான், எடியே தள்ளிப்படுடி. என்ன நினச்சிட்டான்? பெஞ்சாதின்னு நினச்சிட்டான். உங்கள் அத்தா வந்திருக்கேன் தெரியலையா? எனக்கு ஒரே சிரிப்பு. விழுந்தது சாக்கடையில், ஆனால் நினைவு வீட்டு படுக்கையில் படுத்திருக்கேன். தான் பன்றியின் சுபாவம். மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில். நல்லா கவனிங்க. ஆனால் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளும் போது முதல்ல பாவம் செய்யறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. பாவ சேற்றிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், உளையான சேற்றில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே என் இருதயத்தை மாற்றி உள்ளத்தை புதிதாக்கி என்ன ஆட்டுக்குட்டியா மாத்தினாரு. இப்ப ஆட்டுக்குட்டியும் சில நேரங்களில் திடீர்னு கால் தடுக்கி சாக்கடையில் விழுந்துன்னா என்ன செய்யும் தெரியுமா? நேர போய் ஏதாவது செவரை கண்டு உரசிக்கிட்டே இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் தெரியாம அறிந்தோ அறியாமலோ சில நேரம் துணிகரமாக பாவத்தில் விழுந்தாலும் கூட நீ கல்வாரியில் வந்து அந்த சிலுவையில், அதனால தான் 1 யோவான் 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், ஒருவன் எழுதுனது பிள்ளைகளுக்கு தான், ஒருவன் ஒருவேளை தெரியாம பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறபடியால் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஆண்டவரே, தெரியாம சில நேரம் விழுந்தா கூட கல்வாரியில் ஓடி வந்துடுறேன். நான் அடிக்கடி பாடுகிற ஒரு பாடல், கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே, கர்த்தன் இயேசு பார்வுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, கர்த்தன் இயேசு பார்வுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவில் நின்று
என்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆஹா, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. இப்ப 3வது அதிகாரத்துக்கு திரும்ப வாங்க. 2வது வசனத்தை வாசிக்கலாம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, இயேசு வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்ப என்ன அறிவு இருக்குது? இயேசு ஒரு நாள் மேகங்களோடு கூட வரப்போகிறார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 1 தெசலோனிக்கேயர், இங்க கை வச்சிங்க, என்ன வரப்போறோம், இன்னும் ஒரு வசனம் வாசிக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கவனியுங்கள். வாசிக்கலாம். 16வது வசனத்திலே இருந்து வாசிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இத விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மேகத்துல வரப்போறாரு, அவர் வானத்துல இருந்து இறங்குவாரு. கர்த்தருக்குள்ள மரிச்சவங்க எழுந்திருப்பாங்க. நான் முந்தா நாள் தான் சுவிட்சர்லாண்டில் ஒரு கல்லறை தோட்டத்துக்கு போய் பார்த்தேன். எல்லா கல்லறையிலையும் எழுதி போட்டிருக்குது ரெஸ்ட் இன் பீஸ், RIP. என்னவா இளைப்பாருகிறாரு. ஆனால் ரெஸ்ட் இன் பீஸ் இல்லை, அவர் பீஸ் பீஸாக தான் போயிருக்கிறார் உள்ள. நம்மளை தேத்திக்கிட முடியும், ஆனால் கர்த்தருக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் முதலாவது எந்திரிச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல. உங்க கையில பைபிள் இருக்குல்ல, நான் இதுல தான் வாசிக்கிறேன். சொல்லுங்க. இல்லைன்னா இங்க முன்னால போடுறாங்களே, ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய். சிலர் சொல்லுவாங்க ராப்சர் கீப்சர்லாம் கிடையாது. இப்போ நான் இன்னொரு வசனத்தை காட்டி கொடுக்க போறேன். அப்புறம் ராப்சர் இருக்குதா இல்லைன்னு தெரியுங்க. யூதா ஒரே ஒரு அதிகாரம் தான். யூதா 1வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிக்க. 14-15. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும். நல்லா கவனிங்க. எதுக்கு எல்லாருக்கும் நியாய தீர்ப்பை கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஏம்மா உன் பைபிள்ல சரியா போட்டிருக்கா? ஆயிரமான பரிசுத்த தூதர்களோட பரிசுத்தவான்களோட. இந்த வான்கோழி யாரு? இந்த பரிசுத்தவான்கள் யாரு சொல்லுங்க. என்ன விளங்குதா? எதுக்கு வர்றாரு? நியாய தீர்ப்பு வர்றாரு. ஒரு தடவை வர்றாரு மேகங்கள்ல நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு. அது எப்போன்னு கேட்காதீங்க, வெளியே போகும்போதே வந்துடலாம். எனக்கு தெரியாது அதை பற்றி பேசுறதுக்குன்னா நான் ஒரு வாரம் இங்கே இருக்கணும். எனக்கு நாளை கழிச்சு மீட்டிங் இருக்கு தூத்துக்குடியில். நல்லா கவனிங்க. வசனத்தை
ஒருவேளை புரிந்து கொள்ளாதவர்கள் வேறு விதமாய் உங்களுக்கு போதிக்கலாம். மேகங்களோடு கூட வருவார். யாரோடு வருவார்? மேகங்கள்ல இருந்து அவர் பரிசுத்தவான்கள் எழுப்பி நாமையும் சேர்த்து இப்போ உலகத்தை நியாயம் தீர்க்கிறதுக்கு, கண்டிக்கிறதுக்கு, அவபக்தியாய் நடந்தவர்களை நியாய தீர்ப்பில் கொண்டு ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு முன்னறிவித்தான். அவன் சொன்னதை நம்ப முடியுமா? சொல்லுங்க. ஏனோக்கு யாருன்னே தெரியாது, நீங்கள் அவரை போய் நம்ப சொல்கிறீங்களே, ஏன்னு சொல்கிறாங்க யாரோ. ஏனோக்குன்னு ஒருத்தர் இருந்தார். ஆதாமுக்கு பிறகு 7ஆம் தலைமுறையில் பிறந்தார். அவருக்கு 365 வயசில் இருக்கும்போது ஒன்று செஞ்சது நடந்தது. அதை குறித்து ஆதியாமத்தில் எழுதியிருக்குது. 65 வருஷத்துக்கு பிறகு தான் ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டாரு. 65 வயசில் 300 வருஷம் ஆண்டவரோடு கூட வாழ்ந்தார். கல்யாணம் பண்ணார், பிள்ளை பெற்றார், பேர பிள்ளைகள்லாம் பார்த்தாரு. ஆண்டவரோடு நடக்கிறதுன்னா எமயமேலையில் போய் உட்கார்ந்துடணும் பிரதர், அப்படியா? கல்யாணம் கட்டாமல் இருக்கணும் பிரதர், அப்படியா? பேர பெத்திகள்லாம் இருக்கக்கூடாது பிரதர், அப்படியா? சிபிஎம் சர்ச்சில் சொல்கிற மாதிரி பரிசுத்தவான்கள்னு சொன்னால் கல்யாணம் கட்டக்கூடாது, கல்யாணம் கட்டியிருந்தாலும் மனைவியாகிய சகோதரின்னு தான் சொல்லணும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேற்று கூட ஒரு சிபிஎம் பிரதர் வந்திருந்தாங்க. நான் சிபிஎம் பிரதர், உங்கள் பிரசங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார். லிசன், ஏனோக்கு 65 வருஷத்துக்கு பிறகு தான் ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டான். 300 வருஷம் தேவனோடு சஞ்சரிச்சான். அந்த 300 வருஷத்தில் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கும் போதே கல்யாணம் கட்டினான், பிள்ளைகளை பெற்றான், பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை கல்யாணமும் பண்ணி வச்சான். ஆனால் திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிட்டான். எனக்கு ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளை சொன்னது ஞாபகம் இருக்குது. ஒரு சண்டே ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்துச்சு பிள்ளை, சின்ன குட்டி பிள்ளை. அவங்க அம்மா கேட்டாங்க, என்னடி சொல்லி கொடுத்தாங்க? அந்த அம்மா அவங்க சொன்னோம், அந்த சின்ன பிள்ளை பாசல் சொல்லி, ஏனோக்குன்னு ஒரு தாத்தா இருந்தாராம். டெய்லி வாக்கிங் போவாராம் ஆண்டவரோட. ஈவினிங் வாக்கிங் ஒரு நாள் போகும்போது பேசுனாங்களாம் நடந்தாங்களாம். இருட்டாயிட்டான். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், எங்கள் வீடு பக்கத்தில் இருக்குப்பா ஏனோக்குன்னு. அவரோட போயிட்டாராம். சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்குது, ஆனால் தட் இஸ் ட்ரூத். இட் இஸ் ட்ரூ. அதனால தான் நான் இந்த பாட்டு எழுதும்போது, உம்மோடு நடந்திட இதயம் துடிக்குதையா. இன்னைக்கு நடக்க முடியுமா? பொல்லாத உலகத்தில் பிரதர், உங்களுக்கு என்ன, நீங்கள் காட்டுக்குள்ளே கிடக்கிறீங்க பீகார், நாங்கள் பாரிஸில் இருக்கிற ஆள். யாரோ ஒரு பாஸ்டர் சொன்னார், குளிர்காலம் வந்ததுன்னா மரமெல்லாம் இலையை அவுத்து போட்டுருது, வெயில் காலம் வந்ததுன்னா ஆளெல்லாம் துணியை அவுத்து போட்டுறான். உங்கள் பாரிஸ் கதை தானே. நேற்று எனக்கு ட்ரெயினில் வர்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, காரில் வராமல் ட்ரெயினில் வந்தது நல்லா இருந்தது. ஆனால் ஒரு காரியம் எனக்கு கஷ்டமாக இருந்தது. வர்றவெல்லாம் பாதி கூட போடலை, மீதி எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டா. அவங்களோட நத்தியில் உட்காந்துருக்க வேண்டியிருக்கேன்னு தான் இருந்தது, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. லிசன், இந்த பாழும் உலகத்தில் இருந்தாலும் என் ஆண்டவரோடு நடக்க முடியும், சஞ்சரிக்க முடியும். மறுபடியும் சொல்கிறவங்களுக்கு, பிரதர் நீங்கள் இருக்கிற இடம் நல்ல இடம், நாங்கள் இருக்கிற எங்கள் நாங்கள் நல்ல இடமா? நான் உங்களுக்கு சொன்னேன்னா எங்கள் ஊர் கதையெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பழைய பரிசுத்தவான்கள் தேவனோடு நடக்க முடியும். நடந்ததுக்கு அடையாளமாகத்தான் ஏனோக்கு ஆண்டவர், அந்த ஏனோக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஏன்னா 300 வருஷம் ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தான். ஆகையினால் அவனுக்கு சொன்னான், எப்பா 1000 10,000 பரிசுத்தவான்களோடு கூட நான் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போறேன். பக்கத்தில் உங்க கை கொடுத்து சொல்லுங்க, சபாஸ். சொல்லுங்க, நான் சொல்றத சபாஸ். நீங்க ஜட்ஜாக போறீங்க, இந்த உலகத்தையே அரசாள போறீங்க. அது குறித்து கொரிந்தியரில் எழுதப்பட்டதை பாருங்க. 1 கொரிந்தியர் சத்திய வேதத்தை என்ன அழகா ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்காரு பாருங்க. 6வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க. நன்றாக கவனிங்கள். ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார்னு சொல்றது எல்லாரும் சொல்றாங்க.
இந்துக்கள் சொல்றாங்க, முஸ்லீம்ங்க சொல்றாங்க, ஆண்டவர் உலகத்தை நியாயம் தீர்க்க போறாரு. அல்லாஹு அக்பர் அப்படின்னா அல்லாஹ் தான் பெரியவர் அப்படின்னு அர்த்தம். அவர் நியாயம் தீர்க்க வர்றாருன்னு அவங்க நம்புறாங்க. ஆனா இங்க பாருங்க, 2வது வசனம் மறுபடியும் வாசிமா. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? என்னத்துக்கு எழுதுறா தெரியுமா? பெஞ்சாதிக்கும் புருஷன் சண்டை போட்டு கோர்ட்டுக்கு போறியா அவனுக்கு எழுதியிருக்காரு, போலீஸை கூப்பிடுறியா அவனுக்கு எழுதியிருக்காரு, இல்லைன்னா மாமனாரை கூப்பிட்டு விடுவான். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும் அமெரிக்காவில், கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வந்தால் தானே நல்லாயிருக்கும், அப்போ தானே நம்ம கணவன் மனைவின்னு தெரியும். அவர் டப்புன்னு விட்டு அடிச்சிட்டாரு. அவங்க அப்பா ஒரு ரிட்டையர்டு டிஎஸ்பி, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்தியாவில். அவர் போனா உங்கள் மருமகன் அடிச்சிட்டாரு. உடனே எங்கள் அங்கே இருந்துட்டு அவர் 911 எதுக்கு இருக்குடி சொல்லாட்டு 911 உங்களுக்கு தெரியும்ல? ஆமாம், 911 அனுப்புனா உடனே போலீஸ் 2வது நிமிஷம் நிற்குது. அடியே என்னடி நீ அடிச்சல்ல, போ 6 மாதம் உள்ளே போயிட்டு வேலையும் போய் கர்த்தருடைய கிருபையினால் அவங்கள சேர்த்து வைக்கிறது கர்த்தர் உதவி செய்தார். இன்னைக்கு நல்லா இருக்காங்க. சேர்ந்ததுனால ஒரு புது பையன் பிறந்தான், அவனுக்கு ஜீவன்னு பேர் வச்சுருக்கேன். எனக்கு ஜீவன் வந்திருக்குல்ல, நான் தான் டெடிகேட் பண்ணேன். எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? இங்கே மறுபடியும் வாசிங்க. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? நீங்க அபாத்திரரா. 5வது வசனம். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாயிலும் உங்களில் இல்லையா? சகோதரனோட சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. போதும். Don't fight with anybody. No. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.